जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करणम, जय श्रीला रूपा रघुनाथ करणम, जय श्रीला प्रभुपाதி மகாராஜ் கரணம், என் குருநாத கண்ணனும். தொடர்ந்து நம்ம சைத்தன்ய சரிதாமிர்த கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியவனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் हरे कृष्णा प्रभु हरे कृष्णा प्रभु हरे कृष्णा प्रभु हरे कृष्णा हरे कृष्णा. சைத்தன்ய சரிதாமிர்தா ஆதிலீலா அத்தியாயம் 1, ஆன்மீக ஆச்சாரியர்கள், தி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ். நீங்க பார்க்கக்கூடிய ஸ்லோகம் பாத்தீங்கன்னா ஸ்லோகம் 95, அதாவது 95. சைத்தன்ய சரிதாமிர்தா கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சைத்தன்ய சரிதாமிர்தம் இந்த உயர்தரமான புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு நமக்கு எந்த வகையான குவாலிபிகேஷன் தகுதிகளும் இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இந்த புஸ்தகத்து ஆச்சாரியார் அவர்களை பிரார்த்தனை பண்ணியும், ஸ்ரீமான் சைத்தன்ய மகாபுரு நித்யானந்த பிரபு, ஸ்ரீ ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ரகுநாதாஸ் கோஸ்வாமி, தீப கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி இவர் கருணையுடனும், ஸ்ரீல புரோபாதி மகாராஜ் கருணனும், எல்லாம் கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரிய கருணையுடனும் நம்ம அவங்களை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிப்போம் படிக்கிறதுக்கு. அவங்களோட கருணை தான் நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம புரிய ஆரம்பிக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சைத்தன்ய சரிதாமிர்தா ஆதிலீலா அத்தியாயம் 1, ஆன்மீக ஆச்சாரியர்கள், ஸ்லோகம் 95, சாப்டர் 1, டெக்ஸ்ட் 95. ஓகே, நீங்க புக்கு பார்க்கலாம், இல்லைன்னா நீங்க ஸ்லோகங்கள் நீங்க வேதா பேஸ்ல பார்க்கலாம். ஸ்லோகம் 95. ஜாஹாரா பிரசாதே தமோஷயா நாஷ தமோ நாஷ கரிகாரே தத்வேரா பிரகாஷ. மொழிபெயர்ப்பு தமிழ்ல: பகவான் சைத்தன்யர் மற்றும் பகவான் நித்யானந்தரின் கருணையால் அறியாமையின் இந்த இருள் விளக்கப்பட்டு உண்மையானது வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இங்கிலீஷ் படிங்க. By the grace of Lord Chaitanya and Lord Nityananda, this darkness of ignorance is removed and the truth is brought to light. Thank you, Mataji. ஸ்லோகம் 96, ஸ்லோகம் 96. ஓகே, தத்வவஸ்து கிருஷ்ணா கிருஷ்ண பக்தி பிரேம ரூபா நாம சங்கீதனஷவா ஆனந்த ஸ்வரூபா. மொழிபெயர்ப்பு: ஸ்ரீ கிருஷ்ணரே பூர்ண உண்மை. தூய அன்புடன் பெருமையுடனும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யும் பக்தி தொண்டானது எல்லா ஆனந்தத்தின் சாரமான திருநாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக அடையப்படுகிறது. எஸ், The absolute truth is Sri Krishna, and loving devotion to Sri Krishna exhibited in pure love is achieved through congregational chanting of holy name, which is the essence of all bliss. ஸ்லோகம் 97, டெக்ஸ்ட் 97. சூர்ய சந்திர பாரோ பாஹீரோ தாமசே விநாசே பஹீர்வஸ்து கடபடா ஆதிஷே பிரகாஷ. மொழிபெயர்ப்பு: சூரியனும் சந்திரனும் வெளி உலகில் இருளை விளக்கி பானைகள், தட்டுகள் முதலிய வெளிப்புற பௌதிக பொருட்களை வெளிப்படுத்துகின்றன. எஸ், The sun and moon dissipate the darkness of the external world and thus reveal external material objects like pots and plates. ஸ்லோகம் 98, டெக்ஸ்ட் 98. தூயி பாயி ஹரிதாயே சாஷி அந்தகாரா தூயி பாகவதா சங்கே
கரான சாஷாத்காரா. மொழிபெயர்ப்பு தமிழ்ல. ஆனால் இந்த இரு சகோதரர்களும் பகவான் சைத்தன்யரும் பகவான் நித்யானந்தரும் இதயத்தினுள் இருக்கும் இருளை அகற்றி இரு விதமான பாகவதங்களை பகவானுடன் தொடர்பு கொண்ட நபர்கள் அல்லது பொருட்களை சந்திப்பதற்கு உதவுகின்றன. எஸ். But these two brothers, Lord Chaitanya and Lord Nityananda, dissipate the darkness of inner core of the heart, and thus they help one. One meet the two kinds of Bhagavatas, persons or things in relationship with the personality of Godhead. ஸ்லோகம் 99, text 99. ஏகா பாகவத பக்தா பாகவதா சாஸ்திரா ஆர பாகவதா பக்தி பக்தி ராஷபாத்ரா. மொழிபெயர்ப்பு. ஒரு பாகவதம் மிகச்சிறந்த சாத்திரமான ஸ்ரீமத் பாகவதம், மற்றொரு பாகவதம் பக்தி ரசத்தில் மூழ்கியுள்ள தூய பக்தர். எஸ். One of the Bhagavatas is the great scripture Srimad Bhagavatam, and the other is pure devotee absorbed in the mellows of loving devotion. Thank you, Mother. Sloka 100, text 100. Duye Bhagavada Dwara Tiya Bhakti Rasha Tahara Hari Taedara Preme Hayavasha. மொழிபெயர்ப்பு. இந்த இரு பாகவதங்களின் மூலமாக உயிர்வாளிகளின் இதயத்தினுள் தெய்வீக அன்பு தொண்டில் ரசங்களை பகவான் படிப்படியாக செலுத்துகிறார். இவ்வாறாக பக்தனின் இதயத்தினுள் வீற்றுள்ள இறைவன் அந்த பக்தனது அன்பின் கட்டுப்பாட்டிற்குள் வருகிறார். எஸ். Through the actions of these two Bhagavatas, the Lord instills the mellows of transcendental loving service into the heart of living being, and thus the Lord in the heart of devotees comes under the control of the devotees' love. ஸ்லோகம் 101, text 101. ஏகா அத்புத ஷமா காலா காலே தோஹாரா பிரகாஷா ஆர அத்புத சித்த குஹாரா தாமாகாரே நாஷா. மொழிபெயர்ப்பு. முதல் அற்புதம் என்னவெனில் இந்த இரு சகோதரர்களும் ஒரே சமயத்தில் தோன்றுகின்றனர். மற்றொரு அற்புதம் என்னவெனில் இதய குகையில் இருளை அகற்றி அவர்கள் ஒளி ஊற்றுகின்றனர். எஸ். The first wonder is that both brothers appear simultaneously, and the other is that they illuminate the innermost depths of the heart. Okay. Sloka 102, the last day. நீங்க 102 பார்க்க போறோம். பதம் ஸ்லோகம் 102 வரைக்கும். ஏ சந்திர சூர்யா துயி பரமாஷதயா ஜகதேரா பக்யே கௌடே கரில உதாயா. மொழிபெயர்ப்பு தமிழ்ல. சூரிய சந்திரர்களான இந்த இருவரும் உலக மக்களிடம் மிகவும் கருணை கொண்டுள்ளதால் அனைவரின் நற்பாக்கியத்திற்காக வங்காளத்தில் கீழ்வானில் தோன்றியுள்ளனர். These two, the sun and moon, are very kind to people of the world. Thus, for the good fortune of all, they have appeared on the horizon of Bengal. ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாதி மகாராஜ் பொல்லூருக்கு ஜெய். கௌட தேச அல்லது கௌட என்று அறியப்பட சேன வம்சத்தின் புகழ்பெற்ற புராதன தலைநகரம் தற்போதைய மால்டா மாவட்டத்தில் அமைந்திருந்தது. பின்னர் இத்தலைநகரம் கங்கையின் மேற்கு
புறத்தில் உள்ள நவதீபத்தின் மையத்தில் உள்ள 9வது தீவிற்கு மாற்றப்பட்டது. அப்போது கௌடபுரம் என்று சொல்லப்பட்ட அவ்விடம் தற்போது மாயாப்பூர் எனப்படுகிறது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அங்குதான் தோன்றினார். பீர்பூம் மாவட்டத்திலிருந்து அங்கு வந்த ஸ்ரீ நித்யானந்த பிரபு அவருடன் இணைந்து கொண்டார். அவர் கிருஷ்ண உணர்வின் விஞ்ஞானத்தை பரப்புவதற்காக கௌட தேசத்தின் கீழ்வானில் தோன்றினார். சூரியனும் சந்திரனும் மேற்கு நோக்கி நகர்வதை போலவே அவர்களால் 500 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இயக்கம் அவர்களின் கருணையினால் மேற்கத்திய பண்பாடுகளை வந்தடையும் என்று முன்னரே கூறப்பட்டது. சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்த பிரபுவும் கட்டுண்ட ஆத்மாக்களின் 5 விதமான அறியாமையினை விரட்டுகின்றனர். மகாபாரதம் உத்தியோக பருவம் 43வது அத்தியாயத்தில் இந்த 5 விதமான அறியாமைகள் விளக்கப்பட்டுள்ளன. அவை: 1வது, உடலையே தான் என்று ஏற்றுக்கொள்ளுதல். 2வது, பௌதிக புலனுணர்ச்சி இன்பத்தின் உயர்தரம் என்று நினைத்தல். 3வது, பௌதிக அடையாளத்தினால் கவலையுடன் இருத்தல். 4வது, புலம்புதல். மற்றும் 5வது, பூர்ண உண்மைக்கு அப்பால் ஏதேனும் உள்ளது என்று நினைத்தல். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் போதனைகள் இந்த 5 வித அறியாமையை கலைக்கின்றன. ஒருவன் எதையெல்லாம் காண்கின்றானோ, எதையெல்லாம் அனுபவிக்கின்றானோ, அவையெல்லாம் பரமபுருஷ பகவானுடைய சக்தியின் தோற்றமே என்பதை அறிய வேண்டும். அனைத்தும் கிருஷ்ணரின் தோற்றமே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மீண்டும் சைத்தன்ய சரிதாமத கிளாஸ்ல சந்திக்கிறதுல மிகவும் ரொம்ப சந்தோஷம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா சில ஸ்ரீனிவாச கவிராஜ கோஸ்வாமி தொடர்ந்து ஆன்மீக ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தில் தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நாள்ல நம்ம இந்த அத்தியாயம் 1 நம்ம முடிக்க போறோம். ஓகே, அடுத்து நம்ம ஒண்ணு எனக்கு தெரிஞ்ச ஒரு அடுத்த கிளாஸ்ல நம்ம முடிச்சுவோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம 2வது அத்தியாயம் போக போறோம். அப்ப இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, 95ல என்ன சொல்ல வருதுன்னா, பகவான் சைத்தன்யர் மற்றும் பகவான் நித்யானந்தரின் கருணையால் அறியாமை இந்த இருள் விளக்கப்பட்டு உண்மையானது வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. ஓகே, நம்ம இந்த கலியுகத்துல பாத்தீங்கன்னா இஸ் அ வெரி வெரி டேஞ்சரஸ். கலியுகம் பாத்தீங்கன்னா கலியுக சூத்திர சம்பவா. கலியுகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா சூத்திரன்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருமே கீழ்நிலை தான். யாருமே நான் உயர்ந்தவன், நான் பெரியவன், நான் நான் இது அதெல்லாம் சொல்ல முடியாது. கலியுக சூத்திர சம்பவம்னா கலியுகத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே கீழ்நிலை தான். பிகாஸ் காரணம் என்னன்னா, கலியுகத்துல நம்ம எல்லாரும் மந்த புத்தியில இருப்போம், அறியாமையில இருப்போம். அறியாமைனா இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, முதல் சொன்னாங்களா கிடைச்சா அந்த 5 இது பொருளை சொல்லி அது பார்க்கலாம். இப்ப நம்ம அறியாமையில் இருக்கக்கூடிய நம்மளை விடுவிக்கிறதுக்காக தான் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு வராங்க. பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் 5000 வருஷத்துக்கு முன்ன துவாபர யுகத்துல தேத்த யுகத்துல வந்தாரு. அதுல அவர் கோகுலத்துல லீலைகளை செய்தாரு, மதுரால லீலைகளை செய்தாரு, பிறகு துவாரிகள் லீலைகளை செய்தாரு. பிறகு கிடைச்சா மகாபாரத போர்க்களத்துல முடிஞ்சு அங்க பகவத்கீதை உபதேசம் பண்ணி பிறகு சொல்லி கொடுத்த பகவத்கீதைய நடைமுறை பிராக்டிக்கலா செஞ்சுக்கிறதுக்காக ஹி கம் இன் கலியுகா எஸ் அ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபுவாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ண வராரு. சாம சுந்தரர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சாம சுந்தரர் அவர் கௌர சுந்தரராக வராரு. கௌர சுந்தரனா சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபுக்கு பல வகையான பேர்கள் இருக்கு. அவர் பிறக்கும் போது அவருக்கு ஒபிஷியலா வச்ச பேர் என்னது யாருக்கு தெரியும்? சைத்தன்ய மகாபிரபு பிறக்கும் போது அவருக்கு ஒபிஷியலா வச்ச பேர் என்னது? நிம்மாய். நோ நிம்மாய் மத்தது அது அந்த லொகேஷனோட பேர். அந்த வேப்ப மரத்து கீழே அந்த நிம் ட்ரீ கீழே போனாலும் நிம்மாய். அவருக்கு பேரண்ட்ஸ் வச்ச பேர் என்னது? விஸ்வாம்பர். விஸ்வரூபா இன்னொருத்தர் அவரோட அவர் அண்ணன் விஸ்வாம்பர்.
பிறகு வந்து நிம்மாயின்னு சொல்லுவாங்க. பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து வளர்ந்த பிறகு கௌர சுந்தர் சொல்லுவாங்க. பிகாஸ் கௌர மீன்ஸ் வந்து அழகுன்னு அர்த்தம். கௌரனா அவரோட கோல்டன் கலர், சுந்தரனா அழகுன்னு அர்த்தம். ஏன்னா அவர் வந்து அழகான முடி, அழகான கூந்தல் இருக்கும். பிறகு வந்து அவர் கை வந்து பாத்தீங்கன்னா கீழே வரைக்கும் நீட்டா இருக்கும். 6 அடி உயரம் இருப்பாரு. இந்த மாதிரி பல வகையான அம்சங்கள் கொண்டிருப்பார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்யமா. அதனால கௌர சுந்தர சொல்லுவாங்க. அப்புறம் நிம்மாய் பண்டிட் சொல்லுவாங்க. காரணம் என்ன, அவர் வந்து சமஸ்கிருதத்துல மிகப்பெரிய ஸ்காலரா இருந்தாரு. பிறகு வந்து நிறைய இடத்துல வந்து கிளாஸஸ், இன்னும் சமஸ்கிருத கிளாஸ் வகுப்பு நடத்தினாரு. ஓகேவா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவரு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா சொல்லி அழைக்கப்பட்டாரு. அவர் தீட்சை வாங்கின பிறகு சன்னியாசி படுத்த பிறகு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா மகாபிரபு என்று அழைக்கப்பட்டார். மகாபிரபு என்று கூப்பிட்டாங்க பக்தர்கள். பல பல பேர்கள் இருக்கு. அந்த சைத்தன்ய மகாபிரபு சாட்சா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு வராரு. பிரஜேந்திர நந்தனசே சச்சி சுத்துல ஒயிலேஹே பலராம ஒயிலே நித்தாய். பிரஜேந்திர பிரஜா பூமியின் நாயகன் ஹீரோ யாரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவர் வந்து சச்சி மாதாவோட மகனா வராரு. சச்சி மாதா மகனா வந்து என்னது, கலியுகத்துல சச்சி தேவிக்கும் ஜெகநாத மிஸ்ருக்கும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வராரு. பலராம ஒயிலே நித்தாய். பலராமர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நித்யானந்த பிரபுவா வராரு. ஓகேவா, இதுதான் வித்தியாசம். அவங்க எதுக்காக வராங்க, அவங்க இந்த கலியுகத்துல கூடிய அறியாமையில கூடிய நம்மளை வந்து விடுவிக்கிறதுக்காக 2 பேர் வராங்க. ஓகேவா. கடவுளுடைய பகவான் அவதாரங்கள் யாரா இருந்தாலும் இந்த பூமிக்கு வரும்போது எல்லா வகையான அறியாமையிலும் நம்ம விடுவிக்கிறதுக்காக வராங்க. ஓகே. 96 வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ண பூர்ண உண்மை தூய அன்பு. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யப்படும் பக்தி தொண்டானது எல்லா ஆனந்தத்தின் சாரமாக திருநாம சங்கீதத்தின் மூலமாக அறியப்படுகின்றது. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா இஸ் அ பூர்ண வஸ்து, கம்ப்ளீட் ஒன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அவர் வந்து என்ன தத்துவம், யாரும் சொல்ல முடியும்? ஸ்னேகம் மதஜி நீங்க சொல்லாதீங்க. அத்வைத ஞான தத்துவமா பிரபு? எஸ். வாட் இஸ் த மீனிங் அத்வைத ஞான தத்துவம்? என்ன அர்த்தம்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ண அத்வைத ஞான தத்துவம். எஸ், கரெக்ட். பட் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்லுங்க மதஜி. 2ல் 1 குறிக்குது. அது 2ல் 1 குறிக்குது. ஓகே, பட் ஓகே, வெரி குட். அதாவது துவைன வந்து 2, துவைனா வந்து பாத்தீங்கன்னா 2ல் 1ன்னு அர்த்தம். ஓகேவா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் வந்து அத்வைத ஞான தத்துவ பகவான், இல்ல அத்வைத ஞான தத்துவம். அத்வைதனா அத்வைதனா 2ல் 1ன்னு அர்த்தம். ஞானனா ஃபுல் கம்ப்ளீட் நாலேஜ். தத்துவனா அவர் வந்து பகவான் வந்து கம்ப்ளீட்டா நாலேஜ். அவர் வந்து ஒருத்தர் தான், அந்த தத்துவம் உடையவர் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதே போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து சச்சிதானந்த விக்கிரகா. சட், சிட், ஆனந்த 3ஆக பிரிக்கப்படணும். சட் என்றால் என்ன, யார் சொல்ல முடியும்? சிட்னா என்னது, ஆனந்தனா என்னது, யாரும் சொல்ல முடியும்? சட் என்றால் நிரந்தரமானது. சிட், சிட் யார் சொல்ல முடியும்? சிட் என்னது? சிட் என்னது? ஆனந்தன். ஆனந்தன்னா அவர் மிகவும் ஆன்மீகமானது. சிட்னா ஆன்மீகமானது. ஆனந்தனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷமாக ஆனது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சச்சித் ஆனந்த விக்கிரகா. சட்னா நித்தியமானவர், சிட்னா ஆன்மீகமயமானவர், ஆனந்தனா எப்பவுமே சந்தோஷமானவர், ஆனந்தமானவர். ஓகேவா. இட்டர்னல், நித்தியமானவனா இட்டர்னல். சிட்னா வந்து ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகமயமானவன் ஸ்பிரிச்சுவல் அர்த்தம் இங்கிலீஷ்ல. அண்ட் ஆனந்தன்னா எப்பவுமே வந்து பிளஷர், எப்பவுமே இன்பத்தோடு இருப்பார். இதான் வந்து பகவானுடைய ஒரு முக்கியமான அடையாளம். ஓகே. அப்படிப்பட்ட பகவானை வந்து செய்யப்படும் பக்தி தொண்டானது எல்லா ஆனந்தத்தின் சாரமாக பகவானை ஒர்ஷிப் பண்றது. அது எல்லா வகையான ஆனந்தத்தையும் கொடுக்கும். அந்த எல்லா வகையான ஆனந்தமும் எதுல இருக்குன்னா பகவான் திருநாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரிராம ஹரிராம ராம ராம ஹரே. நம்மளோட ஒர்ஷிப் மெத்தட், நம்ம ஒர்ஷிப்போட நம்ம வழிபடக்கூடிய நம்ம ஒர்ஷிப் பண்ணக்கூடிய வழிபாடு பண்ணக்கூடிய இந்த கலியுகத்துல பகவானை வழிபாடு பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ், அந்த முறை வந்து என்னதுன்னா ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் மெயின். ஹரிநாம சங்கீர்த்தனம் இல்லாம நீங்க வந்து வெறும் வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து என்ன ஆர்த்தி பண்ணாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, அது வந்து கலியுகத்தின் தர்மத்துக்குள்ள வராது.
பிகாஸ் வந்து பாருங்க, நம்ம ஆரத்தி பண்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து பஞ்சராத்திரிக்கிற விதிமுறையில, அதாவது நம்ம வந்து பஞ்சராத்திரி விதிமுறையை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா அது வந்து ஃபுல்லா நம்ம பஞ்சராத்திரி விதிகள் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணல. நம்ம ஆச்சாரியர்கள் எது தேவையானதோ அது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனா கலியுகத்தோட தர்மம் வந்து பாத்தீங்கன்னா நாம சங்கீர்த்தனம். ஓகேவா? அதே போல 97ல சூரியனும் சந்திரனும் வெளியில் உலகில் இருளை விளக்கியா, அவங்க ரெண்டு சூரியனும் சந்திரனும் அந்த மூன் அண்ட் சன் எப்படி வந்து எல்லா வகையான டார்க்னஸையும் வந்து டிஸ்பெல் பண்ணுதோ, எல்லாத்தையும் வெளியாக்குதோ, அதே போல ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் சூரியன், ஒருத்தர் சந்திரன். இதுல யாரு சூரியன், யாரு சந்திரன்? நித்யானந்த பிரபு மகாபிரபுல யாரு சூரியன், யாரு சந்திரன்? யார் சொல்ல முடியும்? ஹரே கிருஷ்ண பிரபு. எஸ். நித்யானந்த பிரபு வந்து சந்திரன், சைதன்ய மகாபிரபு வந்து சூரியன். எப்படி சொல்றீங்க பிரபு? எதன் அடிப்படையில் சொல்றீங்க? யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? சொல்ல பிரபு, எது சொல்றீங்க? நீங்க வந்து கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு பிரபு, அதனாலதான் நானே யூகிச்சு சொல்றேன் பிரபு. யூகிச்சு சொல்றீங்களா? சரி, ஹரி பிரபு யூகிச்சு சொல்லிருக்காரு, வேற யாரும் சொல்ல முடியும்? இல்ல பிரபு, நான் வந்து இங்க பாத்திருக்கேன், இங்க படிச்சிருக்கேன். தாரணி சொல்லுங்க. ரெண்டும் மகாபிரபு தான் பிரபு. நிலாவும் சந்திரனும் ரெண்டுமே மகாபிரபு தான். அவர் கண்கள். ஓகே, வெரி குட், நல்ல முயற்சி. ஓகே, பதில் என்ன கடைசி சொல்றேன். வேற சந்திரனும் சூரியன் யாரு? நீங்க எங்க கேட்டிருக்கீங்க, எங்க படிச்சிருக்கீங்க? சொல்லுங்க சந்தீபன் வந்துச்சு. பிரபு, ராமர் வந்து சந்திர வம்சம், கிருஷ்ணா வந்து சூரிய வம்சம். இல்ல மத்தி நான் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு கேட்கிறேன். இவங்க ரெண்டு பேர்ல யாரு சந்திரன், யாரு வந்து சூரியன் கேட்கிறேன். வேற யாரும் இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா மதி சொல்லுங்க. அதிகம் வந்துச்சு. நித்யானந்த பிரபு வந்து சந்திரன், அப்புறம் மகாபிரபு வந்து சூரியன். பிகாஸ் வந்து நித்யானந்த பிரபு ஏன் சந்திரன் சொல்றேன்னா, ஒரு பாட்டு இருக்கும், அந்த நீத்தாய் பாத கமலா சொல்லிட்டு, சோ அதுல போட்டிருப்பாங்க. சோ நித்யானந்த பிரபு தான் சந்திரனா இருக்கணும் பிரபு. வெரி குட் அதிகம் எல்லாம் கைத்தட்டு கொடுக்கணும். எஸ், திஸ் த எவிடன்ஸ். வெரி குட் ஹரிபிரபு, உங்களுக்கும் கைத்தட்டு ஹரிபிரபு. என் தாடி மதத்துக்கும் கைத்தட்டல். அதாவது நித்யானந்த பிரபு அவர் வந்து சந்திரன், இஸ் த மூன். நித்தாய் பாத கமலா கோட்டி சந்திர சுசீத்தலா. நித்யானந்தருடைய கருணை வந்து ஆயிரம் என்னது ஆயிரம் நிலவுக்கு, மூன் லைட்டுக்கு சமம். மூன் லைட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஃபீலிங் கொடுக்கும்? நம்மளுக்கு நிலா நம்மளுக்கு என்ன ஃபீலிங், என்ன எப்படி சொல்றது, என்ன மாதிரியான நம்மளுக்கு எதை கொடுக்கும்? நிலா குளிர்ச்சியை கொடுக்கும். எஸ், நிலா வந்து குளிர்ச்சி கொடுக்கும். நிலா வந்து சூடு கொடுக்காது. சந்திரன் வந்து சூடு கொடுக்கும். அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டார்க்னஸை, இருளை போகக்கூடியதுதான். அதே போல மகாபிரபு இஸ் சூரியனுக்கு சமம் மகாபிரபு. ஓகேவா? ஏன்னா அவர் வந்து சுதர்சன சக்கரம் எடுக்கும் போது நீ பாத்தீங்கன்னா அவர் வந்து முழுக்க சூரியன் மாதிரி இருப்பார். அவரு எப்ப சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவும் வந்து அந்த ஜெகாய மாத லீலையில நீங்க பார்க்கலாம். ஓகேவா? அப்ப ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் சந்திரன், ஒருத்தர் சூரியன். மகாபிரபு இஸ் சூரியன், நித்யானந்த பிரபு இஸ் சந்திரன். குழம்ப கூடாது. ஓகேவா? ரெண்டு பேரும் ஒண்ணும் கிடையாது. இப்ப மகாபிரபு கிட்டே வந்து சந்திரன் சூரியன் அப்படி கிடையாது. ஓகேவா? 98ல என்ன சொல்றாங்க? ஆனால் இந்த இரு சகோதரர்களும் இதயத்தில் இருக்கும் இருளை, நமக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் வந்து வெளியாக்குறதுக்காக, நம்ம இருதயத்துக்குள்ள வெளியாக்குறதுக்காக வராங்க. 99ல ஒரு பாகவதம் மிகச்சிறந்த சாட்சியம். அதாவது பாகவதம் ரெண்டு வகைப்படும். ஒண்ணு பக்த பாகவதம், ஒண்ணு புஸ்தக பாகவதம். புஸ்தக பாகவதமும் பக்த பாகவதற்கும் என்ன வித்தியாசம்? யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? புஸ்தக பாகவதற்கும் பக்த பாகவதற்கும் என்ன வித்தியாசம்? சீக்கிரம் ஹரியா, நான் ஒன்னும் நோட்ஸே ஒண்ணு திறக்கல, இன்னும் நிறைய இருக்கு. ஹரி பிரபு ராயா லீவ்ல இருக்கீங்களா? வெரி குட். எஸ், பக்த பாகவதம் புக்க பாகவதம் என்ன வித்தியாசம்? பக்தர்களே கேட்கின்றதா என்னோட குரல்? அதாவது நம்ம எல்லாருமே தெளிவா நம்ம வந்து இதான் தெரிஞ்சுக்கணும். பக்த பாகவதம் என் புஸ்தக பாகவதம். பாகவதம் என்றால் வந்து என்னதுன்னா, அந்த காலத்துல வந்து பாட்டு போடுவாங்க, பாகவதம் பாடலாம். அந்த பாகவதம் இல்ல, பாகவதம் புஸ்தக பாகவதம், ஸ்ரீமத் பாகவத புஸ்தகம்.
வியாசதேவர் கடைசியாக எழுதின புஸ்தகம் தான் ஸ்ரீமத் பாகவத புராணம். அந்த பாகவத புராணம் முழுக்க முழுக்க அமல பிரமாணம், வைஷ்ணவானம் பிரியம். அதாவது பக்தர்களை பத்தி, பகவானை பத்தி, பகவானுடைய மாதுரியமான லீலைகள், பக்த லீலைகளை பத்தி முழுக்க முழுக்க சொல்லக்கூடியதான் ஸ்ரீமத் பாகவத புராணம். அந்த புஸ்தகம், அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ண கலியுகத்துல நான் அவதரிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது கரெக்டா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ண கலியுகத்துல நான் அவதரிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு. அது கரெக்டா இல்ல கரெக்ட் இல்லையா? இல்ல பிரபு, எப்ப தர்மங்கள் சீர்குலையப்படுகிறதோ அப்பப்ப நான் அவதரிப்பேன் என்று சொன்னார். அதான் வந்துட்டாரு துவாபர யுகத்துல. துவாபர வந்தாரு. கலியுகத்துல நான் வர மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு. கரெக்டா இல்ல கரெக்ட் இல்லையா? தப்பு பிரபு, வருவேன்னு சொல்லியிருக்காரு. இல்ல கலியுகத்துல அதான் வருவா வந்துட்டாரு, ஆல்ரெடி வந்துட்டாரு. சத்யா திரேதா துவாபர யுகத்துல வந்துட்டாரு. கலியுகத்துல நான் வர மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது ரைட்டா இல்ல ராங்கான்னு கேக்குறேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. தப்பு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கலியுகத்துல பகவான் பாகவத ரூபத்துல இருக்கிறார். கலியுகத்துல பகவான் நேரடி அவதாரம் பண்றது கிடையாது. கலியுகத்துல இப்ப சத்யா திரேதா துவாபர யுகத்துல வர மாதிரி வாமனரோ இல்ல பரசுராமரோ இல்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோ நரசிங்கரோ வேற மச்ச கூர்ம வராகமோ இந்த மாதிரி நேரடி அவதாரம் கலியுகத்துல கிடையாது. ஏன் கலியுகத்துல நேரடி அவதாரம் பகவான் பண்ண மாட்டாருன்னா, இந்த கலியுகத்துல நம்மளுடைய இருதயங்கள் பக்குவம் அடைவது கிடையாது. நம்மளுடைய இருதயங்கள் பக்குவமாக இல்லை. நம்மளுடைய குணங்கள் முழுக்க முழுக்க தமோ என்ற ரஜோ குணத்துல இருக்கு. சத்தியாகுணத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நிறைய சத்விய குணங்கள் அதிகமாக இருக்கும். ஆனா சத்தியத்திற்கு துவாபர கூட ஓகே. ஆனா கலியுகத்துல பாத்தீங்கன்னா அதிகமான தமோ என் ரஜோ குணங்களுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்ல பகவானோட அம்சங்கள் யாராவது நேரடியா வந்தாலும் அதை புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய தன்மைகள் பக்குவங்கள் நம்மளுக்கு கிடையாது. அதனாலதான் அவர் வேற வேற ரூபத்துல வராரு, நேரடியா வராம. கலியுகத்துல கிரந்த வடிவத்துல, கிரந்தம்னா சாஸ்திர ரூபத்துல நான் வருவேன். அதுதான் பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவத புராணம். கலியுகத்துல சவுண்ட் மூலியமா நான் வருவேன். அதான் பாத்தீங்கன்னா கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரே. தென் கலியுகத்துல நான் பக்த ரூபத்துல வருவேன். அதுதான் பாத்தீங்கன்னா ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு. புரியுதா? கலியுகத்துல புஸ்தக வடிவில பாகவதம், கலியுகத்துல சப்தம் மூலியமா சவுண்ட் மூலியமா ஹரே கிருஷ்ண மகாமந்திரா, கலியுகத்துல பக்த ரூபத்துல சைத்தன்ய மகாபிரபு. அவர் நேரடி அவதாரம் பண்ண மாட்டாரு. தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேவா? அது எதுக்காக வந்திருக்கிறாருன்னா, கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு என் நித்யானந்த பிரபு நம்மளுடைய இருதயத்துல கூடிய அழுக்குகளை வெளியாக்குவதற்காக. ஏன்னு பாத்தீங்கன்னா பக்தி சரி 100வது என்ன சொல்றாங்கன்னா, இந்த இரு பாகவதங்களும் மூலம் உயிர் வாழ்க்கை இதய துணல் ஓகே நம்ம இதயத்துல உள்ள அழுக்குகளை வெளியாக்கி நம்மள பகவான் மேல அன்பு தொண்டு செய்யறதுக்காக. ஓகேவா? அதே போல 101, 102 பாத்தீங்கன்னா உலக மக்களிடம் மிகவும் கருணை கொண்டுள்ளதால் அனைவரின் நற்பாக்கியத்திற்காக வங்காளத்துக்கு கீழ் பண்ணி தோன்றினா அவங்க வங்காளத்துல தோன்றாங்க ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு. ஓகேவா? இப்ப நோட்ஸுக்கு இப்ப வருவோம். இப்ப நான் இப்பதான் ஆரம்பிக்க போறோம். நம்ம இப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு அவங்க எல்லா வகையான அறியாமைகளும் வெளியாக்குறாங்க. ஓகேமா? போஸ்ட் அறியாமை அறியாமை என்றால் என்ன? அந்த அறியாமை நம்மளை எப்படி பாதிக்குது இந்த பக்தி பாதையில? அத உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க ஷார்ட்டா டக்குன்னு பதில் சொல்லுங்க. அறியாமை அது என்ன? அது எப்படி நம்மளுடைய பக்தியை பாதிக்குது? Ignorance is a darkness. How the ignorance என்ன சொல்றது affect to our bhakti path? பக்தர்களே கூறுங்கோ. நீங்க விரும்புன்னு சொன்னாதான் நானும் நீங்களும் நானும் நிறைய பண்ண முடியும். நிறைய வச்சிருக்கோம். சொல்லுங்க கிருஷ்ண பிரியா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம்ஸ் பிரபு. நாம உடம்புன்னு நினைக்கிறது தான் முதல் அறியாமை. அது பொய் அகங்காரம். அதுதான் நம்மள
நம்ம பகவானோட சேவகன், நம்ம வந்து ஜீவாத்மா, நம்ம பகவானோட சேவகன் அப்படின்ற அந்த உண்மை அறிவை நம்ம கிட்ட இருந்து தடுக்கிறது. அப்ப பக்தி பாதைக்கு தடையா இருக்கிறது. அப்ப என்னைக்கு வந்து அந்த உண்மையான ஞானம், நம்ம வந்து உடம்பு கிடையாது, நம்ம வந்து ஆத்மா, பரமாத்மா வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அப்ப அவருக்கும் நமக்கும் நாம வந்து அவரோட சேவகன் அப்படிங்கிற சர்வன், இத்தனால் சர்வன் அப்படின்ற அந்த ஞானம் கிட்டுக்கிறதோ, அதுக்கப்புறம் தான் பகவான் மேல அந்த ஒரு பக்தி அப்படின்றது, அந்த பக்தி தொண்டு அது வந்து பிறக்குன்றது. எஸ், வெரி குட், வெரி குட், வெரி குட் மாதாஜி. தயவு செய்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்க வந்து அறியாமை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நிறைய வாரல கிளாஸ் கேட்டிருக்கேன், ஒரு அறியாமை, அதனால நீங்க தெரியும் பிரபு. அப்படி கிடையாது. அறியாமை என்பது வந்து என்னதுன்னா, ஒரு விஷயத்த இல்லைன்னா ஒரு 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 விஷயம் எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளோட லைஃப், நம்மளுடைய இந்த மனித பிறவி, இத பத்தி தெரியாம இதோட கோல் என்னது, இதோட இலக்கு என்னது, வாட் இஸ் த கோல் ஆஃப் த லைஃப், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ஹியூமன் லைஃபோட பர்பஸ் என்னது, இது தெரியாம இருக்கலாம். தெரியாம இருக்கும் போது இது வந்து அறியாமை. ஆனா இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சும் இன்னும் நம்ம வந்து சரியா ஃபாலோ பண்ணாம, ஒன்னும் நம்ம என்ன சொல்றது, அதை வந்து கடைபிடிக்க முடியாம இருக்குமா, இது வந்து வெரி வெரி டேஞ்சரஸான அறியாமை. என்னோட என்ன சொல்றது, அதனாலதான் பகவான் நம்மளை வந்து மூடஹா அகங்கார விமூட ஆத்மா சொல்லி நம்மளை வந்து திட்டுறாரு. அகங்காரம் பிடிச்ச முட்டாள் ஆத்மாக்களே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. பிகாஸ் காரணம் என்னதுன்னா, நம்மளுக்கு வந்து அறியாமை பிளஸ் என்னது, ஒன்னும் என்ன இருக்கு, அறியாமை பிளஸ் என்ன இருக்கு, கூட என்ன இருக்கு, பிரபு சொல்லுங்க. அகங்காரம் பிரபு. எஸ், சந்தேகமே வேணாம், அகங்காரம் தான். அகங்காரம் அதிகமாக இருக்கின்றது. அந்த அகங்காரம் அதிகமாக இருக்கும் போது என்ன ஆகுது, நம்ம வந்து முட்டாளாக ஆகின்றோம் இந்த உலகத்துல. நான் சொல்லல முட்டாள் வார்த்தை, நான் பைக்கல, மூடாக சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவதில் பைக்கிறாரு. அப்ப இங்க வந்து மகாபாரதத்துல இருந்து ஒரு 5 அறியாமைகளை வந்து காட்டுறாரு. ஓகேவா, உடலையே தான் என்று நினைக்கிறது, ஐ எம் த பாடி. ஓகேவா, நான் இந்த உடல், நான் உடல் நினைக்கிறது. இதான் வந்து என்ன சொல்லுவாங்க, அகம் அமேத்தி சொல்லுவாங்க. அகம் அமேத்தினா நான் தான், என்னோட உடல் நினைக்கிறது. 2வது பௌதிக புலனுகர்ச்சியே இன்பத்திற்கு உயர்தரம் என்று நினைக்கிறது. இந்த நான் தான் இந்த உடல் நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும். ஆனா இது வந்து உடனே வந்து நம்மளுக்கு வந்து ரியலைசேஷன்ல, அதாவது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியலைசேஷன், அந்த உணர்வு வந்து நம்மளுக்கு வராது. அதனாலதான் நீங்க வந்து பாத்துங்க, நம்ம ஈவன் பக்தி பாதையில் நம்ம இருந்தாலும் நம்ம வந்து சோ மச் ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த அறியாமை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அறியாமை மூட்டையா நம்மளுக்கு வந்து கிளாஸ் எல்லாம் பேசணும், எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆனா இந்த அறியாமையில இருந்து எப்படி நம்ம வெளியாகிறது, என்ன பண்றது நம்மளுக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சாலும் என்ன பிரபு சொல்ல போறீங்க, சாண்ட ஹரே கிருஷ்ண மாமதுரா. எஸ், நம்மளுக்கு வந்து அந்த அறியாமை வெளியாக்குறதுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து என்னது, ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை வந்து நம்ம வந்து சாண்ட் பண்றது. ஆனா மகா மந்திரத்தை சாண்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்ல நம்ம நிறைய என்ன ஆகுறோம், நம்ம வந்து நிறைய ஃபெயில் ஆகுறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அபராதம் பண்றது, பிறகு வந்து செய்யக்கூடாத செயல்களை செய்யறது, இந்த மாதிரிலாம் பண்ணும் போது நம்மளோட அறியாமையில இருந்து வெளியாக முடியாது. ஓகேவா, அதுல முதல் அறியாமை வந்து போய் நான் இந்த உடல் நினைக்கிறது. 2வது இந்த உலகத்தை என்ஜாய் பண்றது, புலனின்பம், சென்ஸ் என்ஜாய்மெண்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி நினைக்கிறது. அது வந்து மிகப்பெரிய அறியாமை. ஞாபகம் வச்சுங்க, ஆன்மீகத்துல நம்ம வந்து உருப்படியா வரணும், ஆன்மீகத்துல நம்ம வந்து நல்லா வந்து செழிப்பா வரணும், ஐ வாண்ட் grow in the spiritual life அப்படின்னு ஒரு துளி எண்ணம், ஒரு சீரியஸான எண்ணம் கொஞ்சம் உள்ள இருந்துச்சுன்னா, இந்த உலகத்துல நம்ம என்ஜாய்மெண்ட நம்ம வந்து குறைக்கணும். என்ஜாய்மெண்ட் என்ன பிரபு, நான் வந்து என்னது வெளியே போறது, அங்க போறது, இங்க போறது, அதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, 4 கோட்பாடுகளை கடைபிடிக்கணும். மது, மாது, சூது, புலால், மீட் ஈட்டிங், இன்டாக்சிகேஷன், இலிசிட் செக்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மது, இன்டாக்சிகேஷன், மது, மாது, சூதா, கேம்பிளிங், இந்த 4 வகையான என்ஜாய்மெண்ட் விடணும். அதோட சேர்த்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணு டீட்டெயில்ஸ் நிறைய இருக்கு. நான் ஏற்கனவே பலவாடு சொல்லியிருக்கேன். மதுனா வந்து என்னது, வெறும் வந்து ஆல்கோஹால் மட்டும் கிடையாது. அதுல இருந்து என்ன ஆகுது, இந்த டீ காஃபி இது சேரப்படுது. மாதுனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட ஆணோட தகாத உறவு. அது இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா தலையோங்கி நிக்குது. கல்யாணம் பண்ணி நம்மளுக்கு வந்து மனைவியோ கணவன் இருந்தால் கூட
அடுத்த கணவர் மேலேயோ அடுத்த ஆண் மேலேயோ இல்ல அடுத்த பெண் மேலேயோ நம்ம கவனம் போறது. இந்த உலகத்தோட சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து காமத்தின், அதாவது லஸ்டி டிசைர் தான் இருக்கு. இது வெரி வெரி டேஞ்சரஸான யுகம் இந்த கலியுகம். மது மாது சூது வந்து பாத்துட்டீங்கன்னா கேம்பிளிங் வந்து வெறும் வந்து சீட்டு காட்டு வளர்றது மட்டும் கிடையாது. கேம்பிளிங் வந்து என்னதுன்னா நீங்க நம்பர் எழுதுறது, பெட்டு பிடிக்கிறது, அப்புறம் வந்து ஆன்லைன்ல பெட்டிங் விளையாடுறது, கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்ஸ், இந்த மாதிரி ஆன்லைன்ல த்ரெட்டிங் விளையாடுறது, இது எல்லாமே வந்து கேம்பிளிங். மது மாது சூது புலால், ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுறது, அப்புறம் வந்து என்னது அது வந்து 4வது புலனின்பம். இந்த மாதிரி எல்லா வகையான என்ஜாய்மெண்ட்டையும் நம்ம வந்து விடணும். இது எப்ப நம்ம வந்து விடுறதுக்கு முயற்சி பண்றோமோ அப்ப நம்ம அறியாமலே வெளியாகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. 3வது பௌதிக அடையாளத்தினால் கவலையுடன் இருத்தல். பௌதிக அடையாளம்னா மெட்டீரியல் என்ன சொல்லுவாங்க, மெட்டீரியல் அடையாளம் என்ன சொல்லுவாங்க, ஐடென்டிட்டி. பௌதிக அடையாளம்னா நான் வந்து உயர்ந்தவன், நான் வந்து தாழ்ந்த, நான் வந்து உயர்ந்தவன். அதாவது 3 வகையான குருடர்கள் இருக்கிறாங்க. 3 types பிளைண்ட் பர்சன் சொல்லி சொல்லப்பருக்கு. ஜென்மாந்தா, மதாந்தா, காமாந்தா. அதாவது வந்து என்னதுன்னா ஜென்மாந்தான்னா நான் பிறப்பால் நான் உயர்ந்தவன் நினைக்கிறாங்களே அவங்களும் வந்து குருடுக்கு சமம். அதாவது பிளைண்ட் பர்சன் சொல்லுவாங்க. காமாந்தானா அதிகமா ஜென்மாந்தா, மதாந்தா, காமாந்தா. மதாந்தானா அதிகமா அகங்காரம் இருக்குல்ல அவங்களும் வந்து குருடர்களுக்கு சமம். அண்ட் வந்து அதிகமான லஸ்டி டிசைர் காம இச்சைகள்ல அவங்களும் குருடர்களுக்கு சமம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதனால இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா சோ மச் என்ஜாய்மெண்ட். ஓகேவா? அது 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 வந்து நம்மளோட அடையாளம் நினைச்சுக்கிறது. நான் தான் பெரிய குளத்துல பிறந்திருக்கேன், நான் எங்களுடைய குடும்பம் தான் பெரிய குடும்பம், நான் வந்து உயர் ஜாதியில பிறந்திருக்கேன், நாங்க இப்படி நாங்க அப்படி. இதெல்லாம் வந்து பௌதிக ஐடென்டிட்டி, மெட்டீரியல் ஐடென்டிட்டி. இது வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளோட உயிர் வந்து இப்படி செகண்ட் கணக்குல போன பிறகு அடுத்து நம்ம வந்து கரடியாவோ நாயோ இல்ல பூனையோ இல்ல வந்து பேய்களாவோ எந்த பிரிவுக்கு போகணும்னு நமக்கு தெரியாது. நம்ம இந்த உடலை வச்சு நம்ம வந்து நம்மளோட அடையாளத்தை, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் இவ்வளவு தெரியுமா அப்படின்னு நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோமே ஆனால் அந்த எண்ணம் நம்மளுக்குள்ள இருந்துச்சு ஆனால் நம்ம ஆன்மீக லோகத்துக்கு போறதுக்கு ஒன்னும் தகுதியான நபர்களாக மாறல. அந்த அறியாமை நம்மளுக்கு ஒன்னும் உடலை விட்டு நம்மள மனதை விட்டு போகணும்னு சொல்லி அர்த்தம். 4வது வந்து என்னது புலம்புதல், லெமெண்டேஷன். அதாவது வந்து குழப்பம் சொல்றது, எதுக்கெடுத்தாலும் நம்ம வந்து புலம்புறது, எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுறது, இதெல்லாம் அறியாமை. பிகாஸ் காரணம் என்னன்னா யாரு வந்து பகவான நம்ம முழுக்க நம்ம வந்து நம்புறோமோ, பகவான் மீது சரணாகதி அடைகிறோமோ, பகவான் எல்லாம் பார்த்துக்கோ நம்புறோமோ அவங்களுக்கு புலம்பல் கிடையாது. புலம்பல் மீன்ஸ் லெமெண்டேஷன், குழப்பம். எப்ப ஏன் அந்த புலம்பல் ஏன் குழப்பம் வருது, எப்ப பகவான் மீது நம்பிக்கை இல்லையோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மள புலம்புறது. ஏன் எப்ப ஒரு பிரச்சனைய இல்ல ஒரு ஏதோ வாட் எவர் அதை நம்மளே டீல் பண்ணணும், இது நானும் பண்ண போறேன், இது எப்படி பண்ண போறோம், அந்த மாதிரி நினைச்சோமே ஆனால் நம்ம புலம்பிதான் ஆகணும். எது இருந்தாலும் பகவான் பார்த்துக் கொள்வார், அவரோட திருவடி பாதத்துல நான் வச்சுட்டேன், அவர் பார்த்துக்குவார், அவர் செய்வார்னு முழுமையா நம்பி நம்ம அடுத்த கட்ட நகரும். அப்ப நமக்கு புலம்பல் வராது. எஸ், அர்ஜுனன் பாருங்க பகவத்கீதை மகாபாரத போர்ல ஒரே புலம்பல். ஏன் காரணம் என்னது, புலம்பல் 2 வகையில வரும். ஒண்ணு நானே பண்ண போறேன், ஐயோ எப்படி செய்ய போறோம். ஒண்ணு வந்து எதனால புலம்பல் வரும், எதனால இந்த லெமெண்டேஷன் வரும். இன்னொன்னு காரணம் என்னது, ஒண்ணு நான் செய்ய போறேன், ஐயோ நான் பண்ண போறேன், ஐயோ நான் என்ன பண்ண போறேன், அதனால வந்தா நான் நினைக்கிறதுனால அதனால உங்களுக்கு ஒரு புலம்பல் வரும். ஒண்ணுன்னு வந்து இன்னொரு விஷயத்தினால புலம்பல் வரும். அது என்னது, அது யாரும் சொல்ல முடியும்? ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, கிளாஸ்ல இருக்கீங்களா? இன்னொரு விஷயத்தினால புலம்பல் ஏற்படும். எதனால புலம்பல் ஏற்படும்? சொந்தத்தினால, சொந்த பந்தத்தினாலயா? வெரி குட், வெரி குட். அட்டாச்மெண்ட், பற்றுதல். பற்றுதனால இது என்னோட மனைவி, என்னோட கணவர், என்னோட கிச்சன், என்னோட காடி, என்னோட இது இந்த பௌதிக பற்றுதனால நம்மளுக்கு புலம்பல் ஏற்படும். எஸ். 5வது வந்து பாத்தீங்கன்னா பூர்ண உண்மைக்கு அப்பால் ஏதேனும் உள்ளது என்று நினைக்கிறது. அதாவது பியாண்ட் த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா, பகவானுக்கு மீது ஏதோ சக்தி இருக்கு அப்படின்னு நினைக்கிறது. இதெல்லாம் வந்து அறியாமை. இப்ப அறியாமை வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் பெருசா போட்டுக்கிட்டே போலாம். ஆனா மகாபிரபு நம்மளுக்கு என்ன டீச்சிங் சொல்லி கொடுக்குறாரு அதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். மகாபிரபு நம்மளுக்கு இங்க என்ன சொல்லி கொடுக்குறாரு, நான் இதை வந்து கொஞ்சம் வேற ஜோன்ல எடுத்துட்டு போய் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். வெறும் இந்த அறியாமை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போகாம
இதை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொஞ்சம் மகாபிரபு கொஞ்சம் வேற ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்த்து அதுல இருந்து நம்ம சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சொல்லி நான் வந்து கொஞ்சம் வேற நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வந்திருக்கேன். என்னதுன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மகாபிரபு அண்ட் மகாபிரபுடைய முக்கியமான ஃபாலோவர்ஸ் சட் கோஸ்வாமிஸ், சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ரகுநாதாஸ் கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி அண்ட் கோபால் பட்ட கோஸ்வாமி, இவங்களுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ், இவங்களுடைய அடிச்சூடுகளை நம்ம பின்பற்றது கிடையாது. இவங்க யாருன்னே தெரியுது கிடையாது. அதான் மிகப்பெரிய பிரச்சனை. பிரபு இவங்க 6 பேர் யாரு பிரபு? அவங்க எல்லாம் 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 அண்ணன் தம்பிங்களா பிரபு? எல்லாம் யாரு பிரபு அப்படின்னு நினைக்கிறது. இந்த 6 பேரும் அதோட சேர்த்து மகாபிரபு, நித்யானந்த பிரபு, இவங்களே நம்ம வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. அதனாலதான் அவங்களுடைய மூட் நம்மளுக்கு தெரியுது கிடையாது. அதனாலதான் நம்மளோட கிருஷ்ண பக்தியில நம்மளுக்கு நிறைய வகையான சந்தேகங்கள், நிறைய வகையான டைவர்ட் ஆகிறது, நிறைய என்ன சொல்றது, பகவானோட டீச்சிங்ஸ மீறி வேற ஒரு ராங் வேக்குள்ள போறது, இதெல்லாம் நடக்குது. ஏன் நம்ம வந்து மகாபிரபு என் மகாபிரபுவோட ஃபாலோவர்ஸ, சட் கோஸ்வாமிகளை, ஆச்சாரிகளை ஏன் நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது? காரணம் என்ன? முதல் காரணம் என்ன? ஏன் நம்ம புரிஞ்சு கிடையாது? காரணம் என்ன? அதே பிரபு அவங்கள பத்தி படிக்கிறது இல்லையா பிரபு? எஸ், 100% அப்சல்யூட்டா கரெக்டான பதில் பிரபு. இதை எதிர்பார்த்தேன். புஸ்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் நம்ம கிட்ட 0. படிக்க தெரியாதவங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம், எல்லாரும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம், நம்ம கேட்கலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர நாலேஜ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாஸ்திர நாலேஜ், புக்கு படிக்கிற நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பல வாட்டி நான் சொல்லியிருக்கேன், திருப்பி நான் சொல்றேன். புஸ்தகம் படிக்காம நீங்க எடுக்கேட்டட் பண்ணாம ஒரு அதாவது இப்ப நம்ம கிருஷ்ண பக்தியில இருக்கிறோம். புரோபாதர் வந்து ஆரம்ப காலத்துல வந்து பக்தர்களுக்கு வந்து எடுக்கேட் பண்ணாரு, சொல்லி கொடுத்தாரு, எல்லாத்தையும் படிங்க சொன்னாரு. ஆனா புரோபாத காலகட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு பரம்பரை நம்ம என்ன சொல்லுங்க, ஒரு தலைமுறை நம்ம மாறிட்டோம். அந்த காலத்துல பிறக்காதவங்க நம்ம வந்து இப்ப எல்லாம் பிறந்து கிட்டத்தட்ட எல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாம் 40 வயசு ஆயிடுச்சு, எல்லாம் ஒரு தலைமுறை கடந்துருச்சு எல்லாம். ஆனா நடுவுல பாத்தீங்கன்னா இந்த புஸ்தகம் படிக்கிற பழக்கங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. புஸ்தகம் படிக்கிற பழக்கங்கள் குறையும் போது என்ன நடக்கும்னா, உங்களுக்கு எல்லா வகையான பிரச்சனைகளும் சாஸ்திர நாலேஜ் இல்லைன்னா உங்களுக்கு எல்லா வகையான பிரச்சனைகளும் வரும். யாரு வேணா என்ன சொல்லி உங்களை ஏமாத்தலாம். திடீர்னு இப்ப நான் ஹரே கிருஷ்ணா, ஓகேவா, நான் கிருஷ்ண பக்தன், ஹரே கிருஷ்ணா, நீங்க எல்லாரும் கிளாஸ் இருக்கிறீங்க, ஓகே, ராஜம் நல்லா கிளாஸ் நினைக்கிறீங்க. இப்ப நான் வந்து உங்ககிட்ட ஒரு எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன். சாண்டிங் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒழுங்கா வரணும்னா, பகவான் நாம நாமளோட ருசி அதிகமா இருக்கு, பகவான் நாமத்துல ருசி உங்களுக்கு அதிகமா கிடைக்கணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு குளிர், ஒரு ஸ்மால் ஒரு பாத் போட்டுட்டு, ஒரு குளியல போட்டுட்டு குளிச்சுட்டு என்ன சொல்றது படுத்து தூங்குங்க. சாண்டிங் வந்து மறுநாள் வந்து ஓகேவா கரெக்டா வரும் அப்படின்னு நான் சொல்றேன். ஹரி பிரபு, ஓகே பிரபு, அந்த மாதிரி சொல்றேன் நான். எல்லாம் குளிச்சுட்டு படுத்துவங்க. கேட்க எப்படி இருக்கு பிரபு? கரெக்டா இருக்க மாதிரி இருக்கா இல்லையா? எல்லாம் கேட்டா கரெக்டா இருக்க மாதிரி குளிச்சு தோணும் மறுநாள் ஓகேவான்னு. ஆனா நான் சொன்னது இப்ப வந்து பாத்தீங்கன்னா சும்மா அன்னது ஒண்ணுமே இல்லை. நான் வந்து இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் தான் சொன்னேன். எங்க சாஸ்திரம் போல சும்மா அடிச்சு விடுறதுதான். நான் அடிச்சு விட்டேன். உங்களுக்கு சாஸ்திர நாலேஜ், புஸ்தக படிக்கிற நாலேஜ் நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பிரபு சொல்லிட்டா நம்ம செய்வோம், கரெக்டா வந்துடும். நம்மளுக்கு வந்து எது பேசுறாலும் எங்க போட்டிருக்கு, எங்க யார் சொல்லியிருக்கா, என்ன பண்ணிருக்கா, மகாபிரபு எங்க போட்டு என்னென்ன பண்ணி போட்டிருக்காங்க, இல்ல சாஸ்திரம் சொல்லியிருக்கா, இப்ப புதுசா ஒரு விஷயம் சொல்றாங்க, இதுல போட்டிருக்கா, இதுல போட்டிருக்கான்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். என்னோட நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம புத்தகம் நிறைய படிக்கும் போது நம்மளுக்கும் இதுவும் தெரிய வரும். இல்ல பிரபு சொல்றது எங்கேயும் போடுது, நான் எங்கேயும் படிச்சது இல்லையா, குளிச்சுட்டு தூங்கணும்னு சொல்லி யார் வந்து சொல்லியிருக்கா? ஆனா நம்மளுக்கு சாஸ்திர நாலேஜ் வந்து படிக்கிற பழக்கம் இல்லைன்னா நம்ம ஈஸியா ஏமாத்தலாம். இப்ப நான் வந்து குளிச்சுட்டு தூங்கணும்னு சொல்லி இப்ப நான் சொல்றேன், ஓகேவா?
இந்த ஒரு வருஷம் முடிஞ்சு நான் என்ன பண்ணுவேன், எல்லாரும் வந்து நைட்டு வந்து குளிச்சுட்டு தூங்கும் போது என்ன பண்ணிருங்க, நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஆரத்தி எடுங்க, துளசி பூஜைக்கு போற ஆரத்தியுமே எடுத்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஒரு நைட்ல ஒரு துளசி மகாராணி துளசி அம்மாக்கு ஒரு பூஜை போடுங்க சொல்றேன், அடிச்சு விடுறேன். நைட்ல ஆரத்தியும் கிடையாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, துளசி வந்து எல்லாம் தூங்கிருப்பாங்க. ஆனா சும்மா சொல்றேன் என்ன நடக்கும், ஓகே அப்படியே வந்து அப்படியே அடுத்து வந்து அப்படியே ஏட் ஆகிட்டே போகும். அடுத்து கொஞ்ச நாள் சொன்னா என்ன சொல்லுவேன், ஓகே நீங்க உங்க தூங்கக்கூடிய பெட்டு கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு கிளாஸ்ல ஒரு டொமேட்டோ எடுத்து தண்ணி பிடிச்சி டொமேட்டோ தண்ணிக்குள்ள போடுங்க, மறுநாள் சாண்டிங் ஓகே வரும். அடிச்சு விடுறேன், என்ன நடக்கும், அப்படியே போவோம். நான் அடுத்து சொல்லுவேன், கத்திரிக்காய் சொல்லுவேன், அப்புறம் வந்து என்னென்னமோ சொல்லுவேன், நான் இஞ்சி சொல்லுவேன், என்னென்ன போட சொல்லுவேன், எல்லாம் போடுவேன். சாண்டிங் ஓகே வருமா? வராது. ஆனா ஒண்ணு நல்லா வரும். என்ன வரும் சொல்லுவாங்களா? நிறைய தூக்கம் வராது இல்ல, ஒண்ணு நல்லா வரும். என்ன வரும்? எனக்கு ஃபாலோவர்ஸ் அதிகம் வரும். கரெக்டா அறிவுருவா? எனக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா வரும். இப்போ 36 40 பேர் இருக்கிறது இல்ல, 36 பேர் இருக்கிறது வந்து எனக்கு 336 மாறிடும், இல்ல 3036 மாறும். ஃபாலோவர்ஸ் அதிகம் வரும். தட்ஸ் வாய் நமக்கு வந்து சாஸ்திர நாலேஜ், புக்கு நாலேஜ் இருக்கணும். அன்னாடிக்கும் முடிஞ்ச வரைக்கும், அன்னாடிக்கு முடியலனாலும் ஒரு 2 நாளைக்கு ஒரு வாடாச்சும் நீங்க புஸ்தகம் படிங்க. ஏதாவது புக்கம் பேசிக் போது பகவத்கீதை, இல்லைன்னா சின்ன புரோபா புஸ்தகம், இல்லைன்னா போன்ல இப்பெல்லாம் வந்து போன்ல வந்து நிறைய வந்துருச்சு, பிடிஎஃப் வந்திருக்கு, இ புக்ஸ் எல்லாம் இருக்கு. ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் ஒரு பேஜ் படிங்க. அப்போதான் நம்ம வந்து ஆச்சாரியர்கள், மகாபிரபு, கோஸ்வாமிகள், புரோபாத இவங்களுடைய மோட்டோட நம்ம கனெக்ட் பண்ண முடியும். புஸ்தகம் இல்லைன்னா புக் இஸ் த பேசிஸ், சாஸ்திர நாலேஜ் த பேசிஸ். சாஸ்திர நாலேஜ் இல்லைன்னா நம்ம கிளாஸ் கேட்கறோம் ஓகே, ஒரு கிளாஸ் கேட்கறோம் ஓகே, ஆனா கிளாஸ் மட்டும் ஓகே போதுமா? நம்மளுக்கு வந்து கிளாஸ் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு சிறிதளவு நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, புஸ்தக நாலேஜ் நம்ம படிக்கணும். அதனால பாருங்க, புரோபாதர் வந்து பேக் டு காட் மெகசின் ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு புஸ்தகத்தையும் வந்து அவர் வந்து பாருங்க, அவர் வந்து ஒரு ஆடியோவே இருக்கும். அவர் வந்து ஜப்பான்ல கிளாஸ் கொடுக்கும்போது நான் நினைக்கிறேன், ஐ திங்க்ல அவர் வந்து ஒரு டியூட்டிக்கு கேட்பாரு, யூ ரீட் மை புக்னு. இல்ல, தென் ஹவ் யூ அட்வான்ஸ் இன் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ், எப்படி அட்வான்ஸ் ஆக முடியும்? நீ புக் நாலேஜ் இல்லைன்னா ஐ ஸ்பெண்ட் சோ மச் டைம், ஐ ஸ்பெண்ட் சோ மச் பிளட் ஃபார் த புக்ஸ். நான் என்னோட ரத்தத்தை நான் செஞ்சிருக்கேன் புஸ்தகத்துக்கு. நீ புஸ்தகத்தை படிக்கலாம், அப்ப எப்படி அட்வான்ஸ் ஆகும் கிருஷ்ண பக்தியில? அப்ப யாருமே இப்ப என்ன மாதிரி நான் வந்து இப்ப சும்மா நான் அடிச்சு விட்டுட்டே போறேன் வச்சுக்கீங்களேன், ஓகேவா? என்னைக்கு எந்த காலத்துல நான் செய்ய மாட்டேன், ஓகேவா? என் குருநாதருக்கும் பகவான் மீது அது வந்து நான் சொல்றேன், இந்த மாதிரி நடக்கலாம்னு நான் சொல்றேன் நானு. தட்ஸ் வை நாலேஜ் இஸ் a very very important. புக்கு படிக்கணும். சும்மா சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி ஜஸ்ட் நம்ம கீர்த்தனம் பண்ணிட்டு போயிட்டு சும்மா ஆரத்தி பண்ணிட்டு சும்மா ஹேவோக்கு இருக்கிறது நாட் கிருஷ்ண பக்தி. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த காலகட்டத்துல கிருஷ்ண பக்தி வந்து அவர் மாதிரியா வந்து அது ஒரு ஜோன்ல இருக்கு. நம்ம ரொம்ப தெளிவா ரொம்ப கிறிஸ்டன் கிளியரா இருக்கணும். நாளைக்கு வந்து யாரு வேணா எங்க வேணா வந்து ஏமாத்தலாம். அதனாலதான் வந்து அறிவு தெரிந்து கொள்ளுங்களே பக்தர்களே, அறிவு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களோட கண்ணை திறந்து பாருங்க, மகாபுரம் நித்யானந்த எதுக்காக வராங்க? அறியாமை விளக்க வராங்க. அறியாமை எப்படி விளக்க வராங்க? அவங்க எல்லா வகை நாலேஜும் சைத்தன்யா மகாபிரபு நித்யானந்த பிரபு கிட்ட, சனாதன கோஸ்வாமி கிட்ட மகாபிரபு சனாதன கோஸ்வாமி கிட்ட வாரணாசியில வந்து முழு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இந்த உடல்னா என்னது சம்பந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அவ்வளவு வகையான விஷயம் சொல்றாரு. அப்புறம் வந்து மகாபிரபு ஸ்ரீ ரூப கோஸ்வாமி கிட்ட வந்து பிரியாக்ல வந்து என்ன பண்றாரு, அங்க வந்து பக்தி சம்பந்தம் சொல்றாரு, அபிதய தத்துவத்தை பத்தி பேசுறாரு. அவர் வந்து அது வச்சுதான் அவர் வந்து என்ன பண்றாரு, பக்தி ரசாமல் சிந்து எழுதுறாரு. மகாபிரபு கிட்ட கேட்டதை வச்சு சனாதன கோஸ்வாமி என்ன பண்றாரு, அவர் ஹரிபக்தி விலாசங்கள் புஸ்தகங்கள் எழுதுறாரு. அப்புறம் ரகுநாத தாஸ் கோஸ்வாமி அவரு வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பேசும்போது பிறகு அவர் வந்து பிரேம பக்தி எழுதுறாரு, மனசிக்ஷா பல புஸ்தகங்கள் எழுதுறாரு. அப்ப மகாபிரபு டீச்சிங்ஸ் கொடுக்குறாரு. அவங்க கீழே உள்ளவங்க புஸ்தகங்கள்லாம் எழுதி நம்ம கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்றோம், சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பில பிரபு, டோன்ட் வெரிலா பிரபு, பகவான் வந்து என்ன சொல்ல டேக் கேர் பண்ணிக்குவாரு, பாத்துக்குவாரு. எப்படி பாத்துக்குவாரு? எங்க பாத்துக்குவாரு? அனார்த்தங்கள் என்ன நம்மளுக்கு தெரியல, அபராதங்கள் என்னன்னு தெரியல, நாமத்துல ஏன் டேஸ்ட் வர மாட்டேன்னு நம்மளுக்கு தெரியல, புஸ்தகத்தை என்ன போடுன்னு தெரியல. ஒரு புஸ்தகத்தை நம்ம ஒழுங்கா படிச்சு முடிச்சிருக்கோமா? தனிப்பட்ட முறையில நம்மளே கேள்வி கேட்டு பாருங்க.
ஒரு புஸ்தகத்தை ஸ்டார்டிங்ல இருந்து கரெக்டா படிச்சு முடிச்சிருக்கோமா? கிளாஸ்ல படிச்சு அதெல்லாம் இல்ல, தனிப்பட்ட முறையில நம்ம ஒரு புஸ்தகத்தை முழுமையாக படிச்சு முடிச்சிருக்கோமா? அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா பத்தாவது, ஒன்னும் படிக்கணும். அப்படி அறவே படிக்கணும்னா நம்மளே கேள்வி கேட்டு பார்க்கணும். அப்ப அறியாமை எப்படி போகும்? அறியாமை போகவே போகாது. ஏன்னா நம்ம சொந்தமா நம்ம வந்து முயற்சி பண்ணாத வரைக்கும், எந்த முயற்சி பண்ணாத வரைக்கும், இப்ப உதாரணத்துக்கு சோ மச் ஆச்சாரிய கிளாஸ் கொடுக்குறாங்க, சோ மச் பக்தர்கள் டிராவல் பண்றாங்க, எல்லா இடத்துலயும் இப்போ எல்லாத்துலயும் நோடுது. ஆனா ஏன் நம்மளுக்கு நாம டேஸ்ட் வர மாட்டேது? ஏன் ஒண்ணு நம்மளுக்கு வந்து பகவான் நம்பிக்கை வர மாட்டேது? ஏன் முழு சரணாகதி நம்மளுக்கு வர மாட்டேது? ஏன் நம்ம அறியாமையிலே நம்ம வந்து வெளியாக முடியல? காரணம் என்ன? நம்ம சொந்த முயற்சிகள் நம்ம பண்ணணும். ஓகே, கிளாஸ் கேட்கிறோம், ஓகே, சேவைக்கு செய்யறோம், ஓகே, சாண்டி பண்றோம், ஓகே. ஆனா அதோடு சேர்த்து சாஸ்திர நாலேஜ் நம்ம ரொம்ப இருக்கணும். சாஸ்திர நாலேஜ் நமக்கு இருக்கும். அப்பதான் அறியாமையில இருந்து வெளியே போட முடியும். அப்ப அந்த புஸ்தகம் படிக்கும் போது அதுல இருந்து அந்த ப்ரூஃப் பாருங்க, ஐ நாட் டை, நான் வந்து இறக்க மாட்டேன், நான் மறைய மாட்டேன், நான் எப்பவுமே என் புஸ்தகத்துல பேச சொல்லிக்கிறாரு. புஸ்தகத்துல பேச சொல்லிக்கிறாரு. அந்த ஆடியோ எல்லாம் எல்லாமே இப்ப வந்து அந்த என்ன சொல்லுங்க, சோசியல் மீடியால நிறைய இருக்கு. புருவ அதை பேசுறது நம்ம கேட்கலன்னா, புருவ எங்க பேசுறாரு? புஸ்தகத்துல பேசுறாரு. புஸ்தகம் படிக்கணும்னா எப்படி புருவ சொல்ல விளங்கும்? அப்ப எப்படி இந்த புருவோட மிஷன்ல இந்த கிருஷ்ண பக்தியில இந்த கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எப்படி நம்ம சர்வை பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சோசியல் கலியுகத்திலே கஷ்டம். அது கலியுகத்தில் பிளஸ் இப்ப சோசியல் மீடியா ரொம்ப 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 கஷ்டம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அசோசியேஷன் பக்த சங்கம், சாஸ்திர நாலேஜ், சாண்டிங் ஹரே கிருஷ்ண மகா மந்திரா அண்ட் வந்து பக்தி சேவை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் அப்படி நான் பக்தி சாஸ்திர கோர்ஸ் முடிச்சேன், நான் பக்தி வைபவம் முடிச்சிட்டீங்க, ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் புக்கு படிக்கணுமா? தொடர்ந்து படிக்கணும். பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவா, பக்தி வேதாந்தா, பக்தி ஸ்வரூபமா, இதெல்லாம் புரோபாதர் நம்மளுக்காக உருவாக்கிட்டு போயிருக்கிறாரு. எல்லா ஆட்சியும் நம்மளுக்கு பக்தர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த டைம் படிச்சு அதுக்கப்புறம் திரும்பி கண்டினியூஸா படிக்கணும். அது நம்மளுக்கு வந்து பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவா, பக்தி வேதாந்தா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து விளக்கேற்றி வைக்கிறாங்க நம்மளோட பக்தி வாழ்க்கைக்கு. அந்த விளக்க அமையா பார்த்து தொடர்ந்து படிக்கணும். நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும், நாலேஜ் எடுத்துட்டே இருக்கணும். யாரு ஒருத்தவங்க வந்து நான் திரும்பி சொல்றேன், யாரு வந்து நாலேஜபிள் பர்சனா மாற முடியுமோ, யார் அதிகம் படிக்கிறாங்களோ அவங்கதான் கிருஷ்ணன் பத்தி நாலேஜபிள் பர்சனா மாற முடியும். இல்லைன்னா வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, நாலேஜபிள் பர்சனா, ஒரு அறிவு சார்ந்த ஒரு கிருஷ்ண பக்தராக மாறவே முடியாது நம்ம. அதனால வந்து நம்ம மகாபிரபு, நித்யானந்த பிரபு, கோஸ்வாமி ஏன் நம்ம வந்து ஃபாலோ பண்றதுன்னா, அவங்க டீச்சிங்ஸை ஃபாலோ பண்றது இல்லை, அவங்க புஸ்தகத்தை படிக்கிறது இல்லை. என்னோடசோ ஒண்ணு என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த நோட்ஸ்ல, கிருஷ்ண பக்தியில நம்ம வந்து அறியாமல் இருக்கும்ல, இந்த அறியாமை வெளியாக்கணும்னா இங்க கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் ரெகுலேஷன், சாஸ்திர விதிகள், ரெகுலேஷன்ஸ் அண்ட் வந்து அந்த ப்ரொசீடியர், சட்டத்திட்டங்களுக்குல்ல, இத வந்து நம்ம வந்து நோ காம்ப்ரமைஸ், எந்த வகையான காம்ப்ரமைஸும், எந்த காம்ப்ரமைஸ் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, நோ காம்ப்ரமைஸ், எந்த வகையான எப்படி என்ன சொல்றது, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, எந்த வகையான என்ன சொல்றது, யாராவது தமிழ் புலவர்கள் இருக்கீங்களா? நோ காம்ப்ரமைஸ் தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஹரே கிருஷ்ண பிரபு, நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன், அதுல வந்து சமரசம் போட்டிருக்கு. என்ன மாதிரி போட்டிருக்கு? சமரசம் சொல்லிட்டு. சமரசம். ஓகே, வெரி குட், வெரி குட் மதுஜி, தேங்க்யூ அதிகம் மதுஜி. அதாவது சமரசம்னா வந்து என்னதுன்னா, நம்ம நோ காம்ப்ரமைஸ். அதாவது வந்து உதாரணம் வந்து பாருங்க, இப்ப வந்து 4 கோட்பாடு, மது, மாது, சூது, புலால், மீட் ஈட்டிங், இன்டாக்சிகேஷன், அப்புறம் வந்து கேம்பிளிங், அப்புறம் வந்து இந்த மாதிரி 4 இருக்குல்ல. அப்ப இல்ல இது பண்ணிக்கலாம், இது கொஞ்ச நாளைக்கு நம்ம இது பண்ணிக்கலாம், நம்ம இப்பதானே வந்து புதுசு, நாம கொஞ்சம் இப்படி பண்ணிக்கலாம். நோ சமரசம், நோ காம்ப்ரமைஸ். கிருஷ்ண பக்தி நம்ம அட்வான்ஸ் ஆகணும்னா நோ காம்ப்ரமைஸ். இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம அறியாமை ரொம்ப ஈஸியா வெளியாகும். எல்லா வகையான டார்க்னஸ்ல இருந்து வெளியாகும். நம்ம உண்மையான தத்துவங்கள், உண்மையான விஷயங்கள் புரிய வரும். நம்ம ஐயோ பிரபு, நான் வந்து இது செஞ்சேன்னா என் சொந்தக்காரன் கோச்சுக்குவாங்க, நான் இதை பண்ணேன் என் கூட்டாளி கோச்சுக்குவா, நான் பண்ணேன்னா வந்து எங்க என்னது, ஓகே, எவ்வளவு நாளைக்கு நம்ம மத்தவங்களை வந்து நான் நினைக்க போறோம்? நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில ஓகே, ஃபேமிலியா ஒரு சில விஷயங்கள் ஒத்துக்கல, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணணும். ஆனா வெளியில் உள்ளவங்களை பத்தி நம்ம வந்து அவங்கள என்ன நினைப்பாங்க, இதை அண்ணன் நினைப்பாங்க, அது தேவையில்லை. பகவான் என்ன நினைப்பார் நம்ம அதை பார்த்துமா? ஆச்சாரியர்கள் என்ன நினைப்பாங்க பார்த்துமா? நம்ம என்ன பண்ணணும்,
நம்ம ஃப்ரெண்டு, நம்மளுடைய கூட்டாளி, இல்ல நம்ம சொந்தக்காரங்க, இவங்களோட மனசு நோகிடக்கூடாது பிரபு. ஆனா கிருஷ்ணர் மனசு நோகுனா பிரச்சனை இல்லை பிரபு. அவர் மனசை போட்டு மிதி புறபாத மனசை மிதி மிதிச்சாலும் பிரச்சனை இல்லை பிரபு. ஆனா என் பக்கத்து வீட்டு, அப்புறம் வந்து என் சொந்தக்காரவங்க, இவங்க மனசு நோக்கிடக்கூடாது. அதனாலதான் நான் வந்து ஒன்னும் சரியா ஃபாலோ பண்ணாம இருக்கேன். நம்ம இதுதான் அறியாமை. நோ காம்ப்ரமைஸ். ஓகேவா? புறபாத சே பை சாஸ்திர சித்தாந்தா. இந்த கலியுகத்தில், அதாவது சாஸ்திரம் மூலியமா என்ன சொல்ல வரேன்னா, இந்த கலியுகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஜ் ஆஃப் குவாரலிங், சண்டை சச்சரவு நிறைந்த உலகம் இந்த கலியுகம். காரணம் வாய்? ஏன்னா எவ்ரி ஒன் திங்க் ஐ எம் த கிரேட் பர்சன். நான் தான் வந்து பெரியவன், நான் தான் இது, நான் தான் இது, நான் தான் இது. அதனால என்ன என்ன நடக்கும்? நம்மளுக்கு வந்து ப்ரைட் உருவாகும் அதிகமா. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? தம்பா. தம்பான்னு என்ன அர்த்தம்னா ப்ரைட், அகங்காரம் வரும். அகங்காரம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதனால வந்து அகங்காரம் வந்துச்சு என்ன ஆகும்? உள்ள கிருஷ்ண பக்திக்குள்ள மாயா உள்ள போந்துடும். ஸ்ரீசிமன் கோவிந்த அழகா சொல்லுவாரு. ஒரு உதாரணம் கொடுப்பாரு. என்னதுன்னா, நம்ம அறியாமையிலேருந்து வெளியாகணும், பாவங்கள்ல இருந்து வெளியாகணும்னு சொல்லிதான் கிருஷ்ண பக்தி வரும். ஆனா கிருஷ்ண பக்திக்குள்ள இந்த மாயா எப்படி அட்டாக் பண்ணணும்னா, அது வந்து இப்ப ஆண்னா பெண் வேடத்துல வரும், பெண்ணுனா ஆண் வேடத்துல வரும், இல்லைன்னா அகங்காரம் மூலியமா வரும். உள்ளுக்குள்ள சைலண்டா உள்ள பூந்து, இருதயத்துல உள்ளுக்குள்ள பூந்து நம்ம மனசை களைச்சு விட்டுரும். தட்ஸ் வை வந்து பாத்தீங்கன்னா மாயானா வந்து என்னமோ நினைக்காதீங்க. மாயானா வந்து என்னதுன்னா காம, குரோத, லோப, மோக, மத, மாட்சியா இதெல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வருது. இதுதான் மாயா. அப்ப நம்ம வந்து இந்த நான் தான் பெரியவன், நான் தான் இது, என்ன நான் தான் தெரியுமா, ஐ எம் த கிரேட் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து தம்பா, ப்ரைட்ல, அகங்காரத்துல இருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். நம்ம அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஃபைட். அகங்காரம் வந்தோன்னு என்ன ஆயிரும்? டெம்பிள்ல ஃபைட்டு, வீட்டுல ஃபைட்டு, எல்லாருமே நம்ம ஃபைட்டு, சண்டை 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 சச்சரவு. அப்புறம் அங்க ஒரு குரூப்பு, இங்க ஒரு குரூப்பு, இங்க ஒரு குரூப்பு, அங்க போய் இந்த குரூப் அந்த குரூப் பேசாத, அந்த குரூப் இந்த குரூப் பேசாத, இந்த குரூப் அங்க பேசாத. நம்ம கிருஷ்ணா பக்தியில இருக்கிறோமா இல்ல பஞ்சாயத்து குரூப்ல நம்ம இருக்கிறோமா? தட்ஸ் வை நம்ம நல்லா சிந்திக்கணும். நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம். நம்மள செல்ஃப் டிசிப்ளின் பண்ணாலே கிருஷ்ண பக்திய நம்ம ரொம்ப ஸ்டெடியா, ஸ்ட்ராங்கா, ரொம்ப சொல்றது ரொம்ப வந்து கிரேட்ஃபுல்லா நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில நம்ம வந்து பயணம் பண்ணலாம், அந்த டிராவல் பண்ணலாம். நீங்க மத்தவங்களை கையை காட்டாதீங்க. நம்ம ஸ்கூல்லாம் படிச்சிருப்போம். இப்ப ஒருத்தவங்களை கை காட்டணும்னா ஒரு விரல் நம்ம மத்தவங்க காட்டினா 3 விரல் நம்ம காட்ட சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி இஸ் ட்ரூத். அது உண்மை இல்ல ப்ரோ. அவங்க நம்மளுடைய கிருஷ்ண பக்திய நம்ம தான் பாத்துக்கணும், யாரும் வந்து பாத்துக்க மாட்டாங்க. இந்த கிருஷ்ண பக்தி இஸ் த ஜுவல். ஒரு முத்து, ஒரு என்ன சொல்லுங்க, வேற என்ன சொல்றது, ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இந்த மனுஷ பிள்ளை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதை வந்து சைத்தன்யா மகாபிரபு நேரடியா வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. மகாபிரபு வந்துட்டு போய் இப்பதான் 500 வருஷம் ஆயிருக்கு. மகாபிரபு அடுத்த யுகத்துல வரமாட்டாரு, அடுத்த கலியுகத்துல வரமாட்டாரு. இந்த கலியுகம் இஸ் ஸ்பெஷல் கலியுகா. அந்த ஸ்பெஷல் கலியுகத்துல நம்ம நாயாவோ, பூனையாவோ, கரடியாவோ ஏதோ பிறந்துக்கலாம். ஆனா நமக்கு மனச பிரிவு கிடைச்சிருக்கு. அவ மனச பிரிவு தான் ஹியூமன் பர்த் வந்து பாத்தீங்கன்னா ரேர்லி அச்சீவ், துர்லப மானுஷ ஜென்மா. அப்ப அந்த மனசு பிரிவு கிடைச்சி அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ண பக்திக்குள்ள நம்ம கொண்டு வந்து இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா நம்ம வேற எந்த பிரிவுல கூட மனசு பிரிவுல பிறந்துக்கலாம். ஆனா இந்த பிரிவுல அதுவும் மகாபிரபு காலத்துக்கு முன்ன கூட நம்ம மனசை பிறந்துக்கலாம். ஆனா மகாபிரபு காலங்கள் முடிஞ்சு மகாபிரபுடைய இந்த இயக்கத்துக்குள்ள நம்ம மனச பிரிவா பிறந்து இந்த கிருஷ்ண பக்தி வந்து நம்மளுக்கு ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்து இந்த கிருஷ்ண பக்திக்குள்ள இந்த ட்ராக் கூட இருக்கிறோமே, இதுவே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இது யாருக்குமே கிடைக்காது. ஓகேவா? வெளியில வந்து அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, அது வேற. ஓகேவா? ஆனா இவ்வளவு பாக்கியம் இல்ல. நம்ம வந்து கிருஷ்ண பத்தி எனக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஆசையா இருக்கு, ஆனா என் ஃபேமிலி கிருஷ்ண பத்தி இல்ல, இந்த மாதிரி அந்த ஆர்வம் வருதுல, இதுவே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சி நம்ம வந்து அதை வந்து சும்மா துச்சமாக, சும்மா என்ன சொல்றது, என்னது ஒரு அன்பார்ச்சுனேட்டா நம்ம பயன்படுத்திக்கணுமே. ஆனால் சும்மா வந்து துர்பாக்கியத்தனமா இதை பயன்படுத்தி சும்மா வந்து இதோட வேல்யூ தெரியாம, கிருஷ்ண பக்தியோட இதோட வேல்யூ தெரியாம, இதோட என்ன சொல்றது, இதோடைய கிரேட்னஸ் தெரியாம, இதோடைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருமை விஷயங்கள் தெரியாம நம்ம சும்மா வந்து சும்மா அற்ப விஷயத்துக்காக, சும்மா டெம்பரரி விஷயத்துக்காக நம்ம வந்து
அங்க பஞ்சாயத்து இங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தோமே. ஆனால் இதுதான் அறியாமையின் உச்ச கட்டம். இதுக்கு மேல வேற எந்த லிஸ்ட் அறியாமை நிறைய லிஸ்ட் எல்லாம் போடுறது, இதுதான் அறியாமை உச்ச கட்டம். இது இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் புரோபாதர் ஆச்சரிய மகாபுரு பண்ணி இதுக்குள்ள நம்ம வந்து இவ்வளவு விஷயம் கேட்டு ஸ்டீல் ஒண்ணு அறியாம இருக்குமே. இது வந்து யாரு வந்து நம்மளை காப்பாற்ற முடியும்? யாராலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. நம்ம திருந்தினால மட்டும்தான் முடியும். தட்ஸ் வை நம்மளுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம இங்க வந்து கிருஷ்ண பக்தியில நம்ம அறியாமையில் இருக்கிறோம். கிருஷ்ண பக்தி வந்து கூட நம்ம அறியாமையில் இருக்கோம். நம்ம வந்து நானா ஐ எம் த கிரேட், ஐ எம் கிரேட், ஐ எம் கிரேட், நானா பெருசு, நான் தான் இவங்க நினைச்சிருந்தோமே. ஆனால் எவ்வளவு நாளைக்கு இந்த டிராமா, எவ்வளவு நாளைக்கு நம்ம இந்த பூமியில வாழ முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 100 வருஷம் வாழலாமா ஹரிபிரபு? ஒரு 100 வருஷம் பிரபு? 110? இல்ல பிரபு. What is the maximum age பிரபு இந்த கலியுகத்துல? இப்ப கரண்ட் சிச்சுவேஷன், அக்கார்டிங் டு கரண்ட் சிச்சுவேஷன் எவ்வளவு பேர் போலாம்? 70 பிரபு. தாத்தா படிக்க பிரபு. இப்போ ஆல் வெஜிடபிள் பாய்சனஸ் ஆயிடுச்சு. 60 பிரபு. 60 பிரபு. அது வந்து நம்ம அப்பா அம்மா பிரபு. நம்மளுக்கு பிரபு 50 பிரபு. 50 வந்து பிரபு நம்ம ஓகே பிரபு. அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்மளுக்கு அப்புறம் 40 30. அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ண முடியும்? வேற எதுவுமே நம்ம இங்க பண்ண முடியாது. ஓகேவா? தட்ஸ் வை இந்த கிருஷ்ண பக்தியை என்ன நமக்கு உள்ளுக்குள்ள என்ன பஞ்சாயத்து என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தூக்கி ஓரத்துல வச்சுட்டு இந்த இப்ப வந்து என்ன ஆச்சுன்னா கிருஷ்ண பக்தியில பஞ்சாயத்து சால்வ் பண்றதே இப்ப கிருஷ்ண பக்தியோட மிகப்பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. இப்ப அவ்வளவு சோ மச் பஞ்சாயத்து, அங்க பஞ்சாயத்து இங்க பஞ்சாயத்து, எங்க ப்ராப்ளம் அங்க ப்ராப்ளம், எங்க ப்ராப்ளம் அங்க ப்ராப்ளம். கலியுகனாலே ப்ராப்ளம் தான். தட்ஸ் வை ஜஸ்ட் ஃபோக்கஸ் வாட் பிரபுபாதர் டோல். அவர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? நான் வந்து நிறைய உள்ள இருக்கு, பட் நான் வந்து அது சும்மா ஜஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் தான் எடுத்து பேசியிருக்கேன். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மகாபுருவோட டீச்சிங்ஸ்ல முக்கியமான ஒரு டீச்சிங்ஸ் வந்து என்னதுன்னா, மகாபுருவுடைய பழைய சொல்லி கொடுத்த விஷயங்கள்ல நம்ம அறியாம வெளியாக்கணும்னா சார்ந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் அன்னாடிக்கும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரிராம ஹரிராம ராம ராம ஹரே ஹரே. ஆனா இந்த மந்திரத்தை எந்த ஆட்டிடியூட்டோட சொல்லணும், எந்த குணத்தோடு சேர்த்து நம்ம இந்த மந்திரம் சான் பண்ணணும், யாரும் சொல்ல முடியும்? ஹரே கிருஷ்ண பிரபு. விப்ரலம்ப பாவமா பிரபு? நோ பிரபு. அது விப்ரலம்ப பாவம் நமக்கு இருக்கணும். ஆனா எந்த ஆட்டிடியூட் நம்ம வந்து என்ன 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 ஒரு குவாலிஃபிகேஷன் வளர்த்துக்கணும் இந்த சாண்டிங் ஒழுங்கா வரணும்னா? எஸ் பிரபு சொல்லுங்க. எஸ் மதஜி. சின்சியரிட்டி பிரபு. சின்சியரிட்டி ஓகே, வெரி குட் மதஜி. பட் another thing மதஜி. கிருஷ்ண பிரேம பிரபு. கிருஷ்ண பிரேம பிரபு. கிருஷ்ண பிரேம is a result பிரபு. It's a goal. What is the attitude you have to develop? Another when you chanting பண்ணும்போது எந்த attitude வளர்த்துக்கணும், என்ன மாதிரி குணங்கள் இருக்கணும்? கிருஷ்ண பகவான் பட்ட குற்றங்கள் செய்யக்கூடாது பண்ணணும். வெரி குட். 10 குணம் செய்யக்கூடாது. வெரி குட். ஆனா முக்கியமா ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்கு. நான் வந்து இதை வந்து அந்த அடுத்த லாஸ்ட் கிளாஸ் தான் பேசலாம் வச்சிருக்கேன் அபராதங்களை பத்தி. எஸ் சாரலா வந்து சொல்லுங்க, கை தூக்கிருக்கீங்க. சாரலா, சர்வா, ராணி, பூஜா, டிவிடேஸ் வந்து சொல்லுங்க. சாண்டிங் ஒழுங்கா வரணும்னா நம்ம என்ன ஒரு குவாலிட்டி வளர்த்துக்கணும்? செப்பரேஷன் இல்ல ப்ரோ மாதாஜி. செப்பரேஷன் அது வந்து சாண்டிங் ஒழுங்கா பண்ண அந்த மூட் டெவலப் ஆகும். நீங்க ஸ்டார்டிங் சின்சியரிட்டி ஓகே, வெரி குட். சின்சியரிட்டி பண்ணணும். ஒரு குணம் ஹம்பிள்னஸ் பிரபு. ஹம்பிள்னஸ் வந்துட்டீங்க மாதாஜி, கிட்ட வந்துட்டீங்க. அதோட இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க. சோமதி நீங்க எங்க கூப்பிடுறீங்க? சிரம்பன் பிரபு. சிரம்பன் ஓகே, வெரி குட் மாதாஜி. ஒன்னும் கொஞ்சம் யோசிவீங்க. நிர்மலா சொல்லுங்க. நிர்மலா மாதாஜி சொல்லுங்க. என்னமோ பயந்து வந்தீங்க. பணிவு, பொறுமை. 2 வந்துட்டீங்க. ஒண்ணுனே ஹரே கிருஷ்ணா. நம்மத்தான் தாழ்ந்தவங்க நினைச்சிட்டு நம்ம சந்திங் பண்ணணும். ஓகே, வெரி குட். இன்னும் 1 2 சொல்லிட்டேன். 3 குணங்கள் ஒரே இதுல இருக்கும்.
மித்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம மரியாதை எதிர்பார்க்க கூடாது. அபி சுனிச்சேன கரோர் இவ சைஷ்ணுனா அமானின மானத்தேன கீர்த்தன்யா சதஹரி. எஸ், இந்த 3 குவாலிட்டி வளர்க்கணும். இது நான் வந்து கிடைச்சா நாம அபராத கிளாஸ் ஒண்ணு இருக்கு பாருங்க, பார்ட் 5 நினைக்கிறேன், 5வது பாட்டு. அதுல 9வது அபராதம் 10வது அபராதம் முடிச்சு கன்க்ளூஷன் இதை பத்தி நான் பேச போறேன். நான் அதை சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். நான் அதாவது என்னன்னா, நம்ம வந்து அறியாமல் விழுப்படணும்னா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு முக்கியம் ப்ராசஸ் சாண்ட், ஹரிகிருஷ்ண மந்திரத்தை சாண்ட் பண்ணணும். அந்த சாண்டிங் பண்ணும்போது நம்ம வந்து இந்த இந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து இந்த குவாலிட்டி நம்ம வளர்த்துக்கணும். 3 குவாலிட்டி ஸ்லோகத்துல இருக்கு. சுனிச்சேன சைஷ்ணுனா அமானினா மானத்தேன. சுனிச்சேன என்ன அர்த்தம்னா ஹம்பிள்னஸ், ஹியூமிலிட்டி, பணிவு. அமானினா மானத்தேனா சைஷ்ணுனா என்ன அர்த்தம்னா டொலரன்ஸ், சகிப்புத்தன்மை. அமானினா மானத்தேன என்ன அர்த்தம்னா கிவ் ரெஸ்பெக்ட் டு ஆல் அண்ட் ஆல். மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். டோன்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட், யார்கிட்ட மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. தென் கீர்த்தனியா சதாஹரி, எப்பவுமே நிரந்தரமாக பகவானுடைய தூய்மையா நாம சொல்ல முடியும். இந்த 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 ஸ்லோகத்தை நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் கண்டிப்பா எல்லா வகையான அறியாமையிலிருந்து நம்ம வந்து விடுபட முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய ஸ்ரீமத் சைத்தன்ய சைதாமிருத கி ஜெய், ஸ்ரீமத் சைத்தன்ய மகாபிரபு கி ஜெய், ராதா கோபால் ஜியோ கி ஜெய், ஜெகநாத சுபத்ரா மகாராணி கி ஜெய், ஸ்ரீல பிரபாதி மகாராஜ் கி ஜெய், கௌர பிரமணந்தே ஹரி ஹரி. எஸ், எதுவும் கேள்விகள்?